ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபெஸ்டிவல்ஸ்னு வந்துட்டாலே அதிரசம், முறுக்கு, ஸ்வீட்ஸ்னு விதவிதமாக நம்ம செய்வோம். இந்த வீடியோவில் 6 விதமான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் எப்படி செய்யலாங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் டீட்டெயிலாக புரியும். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரிசி மாவு முறுக்கு. ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணி நல்ல கிறிஸ்பியான முறுக்கை இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணலாம். எப்படின்றத பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது அரிசி மாவு கூட சேர்த்து நம்ம முறுக்கு பிழியிறப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு பார்த்திங்கன்னா கடைகளில் விற்கிற கொழுக்கட்டை இடியாப்ப மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதையும் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காஷ்மீர் ரெட் சில்லி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள் இல்லை வெள்ளை எள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடுபடுத்தி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் பிசைஞ்சால் மட்டும்தான் முறுக்கு நல்லா பிழிய வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறப்போ பிடிக்க வரணும். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் முறுக்கு நல்லா பிழியறதுக்கு வரும். இப்போது முறுக்கு பிழிகிற அச்சு எடுத்துக்கலாம். அதை சுற்றியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார் அச்சு போட்டிருக்கிற தட்டை எடுத்துக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே போட்டுக்கலாம். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுத்து உருண்டையாக பிடிச்சி நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம ஃபில் பண்ணாதான் நம்ம முறுக்கு பிழிகிறப்போ அதுவும் கேப் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ அதனால் கேப் இல்லாமல் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டையாக பிடிச்சி நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா டைட்டாக திருகி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அடிக்கடி செஞ்சு உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக ஆயிலையே பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி டைரெக்டாக ஜல்லிக்கரண்டியை உள்ளே விட்டிங்க அப்படின்னா அதுவே டைரெக்டாக அழகாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா உள்ளேருந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் நம்ம எல்லா முறுக்குகளையும் பிழிஞ்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் வீடியோக்காக ஒன்று உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் ஒரு 2-3 கிட்ட போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கிறிஸ்பியான அரிசி மாவு முறுக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நல்ல கிறிஸ்பியான அரிசி மாவு முறுக்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ 1 கப் அளவுக்கு அரிசி மாவு இருந்தாலே போதும். ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு முறுக்கு ரெசிபியை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்ததை பார்க்க போகிற ரெசிபி வெல்லம் வச்சு ஒரு அதிரசம் பண்ண போகிறோம். ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாதாரண பச்சரிசியை ஒரு 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதிரசம் செய்யறதுக்கு மாவு பச்சரிசி தான் எடுக்கணும் அப்படிலாம் கிடையாது. சாதாரண பச்சரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 12 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம ஃபேனுக்கு அடியில் நம்ம நல்லா உணர விட்டுக்கலாம். இது நீங்கள் வெயிலெலாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேனுக்கு அடியில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் உணர விட்டாலே போதும். இது ஈரமாவில் தான் இந்த அதிரசம் பண்ணுவாங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நீங்கள் தொட்டு பார்க்குறப்போ அந்த ஈரம் காஞ்சிருக்கும். அதே சமயத்தில் கையில் அரிசி தொடுறப்போ லைட்டாக ஒட்டணும். அந்தளவுக்கு காஞ்சாலே போதும். ரொம்பவும் ட்ரை ஆகிடக்கூடாது. லைட்டாக ஈரமாக இருக்கணும். அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு சலடை வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சலிக்காமல் அப்படியே செஞ்சோம் அப்படின்னா அதிரசம் கட்டி கட்டியாக சரியாக வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சலிச்சிட்டு செஞ்சோம் அப்படின்னா அதிரசம் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வரும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க.
இந்த மாவை நீங்கள் வந்து தொட்டு பார்க்குறப்பவே அந்த ஈரப்பதம் உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஈரமான மாவாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதிரசம் நல்லாயிருக்கும். இது வந்து ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா டம்ப் பண்ணி நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது காயாமல் நல்லா ஈரமாகவே இருக்கணும். இப்போ வந்து பாகு எடுத்துக்கலாம். பாகுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெல்லம் எடுத்துக்கோங்க. அதாவது 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து பாகு வெல்லம் சொல்லி தனியாக விற்கும். நயமான வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து பாகு வந்து நல்லாயிருக்கும், அதிரசமும் நல்லாயிருக்கும். வெல்லத்தை வந்து நீங்கள் நல்லா பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் அளந்து எடுத்திங்கன்னா தான் இனிப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற பதமும் நல்லா வரும். ஸோ அதனால் கூடவும் இருக்கக்கூடாது, குறையவும் இருக்கக்கூடாது. 1 கப் அளவுக்கு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லத்தை நல்லா பொடிச்சு கரெக்டாக நல்லா டைட்டாக அளந்து எடுத்திருக்கேன். இது வந்து பாகு வெல்லம் தான். அந்த வெல்லம் எடுத்திங்கன்னா தான் அதிரசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி நல்ல நுர வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பாகுடைய பதத்தை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக இந்த வெள்ளைப்பாகு வந்து லைட்டாக போட்டிங்க அப்படின்னா நமக்கு எடுக்க வரணும். இப்போ பாருங்கள், எடுக்க வரல. ஸோ இது வந்து சரியான பதம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்போ நம்ம வந்து லைட்டாக எடுத்து ஊற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் எடுக்க வர்றப்போ அது நமக்கு எடுக்க வரணும். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லா உருட்ட வரணும். நல்லா ஹார்டாகிடக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். அந்தளவுக்கு பாகு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் வந்து சரியான பதம். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் கிண்ணத்தில் ஊற்றி இந்த மாதிரி எடுக்கிறப்போ நல்லா உருட்ட வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வந்து பாகை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாகு வந்து பதம் கரெக்டாக இருந்தால் தான் அதிரசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஈரமாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆனில் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சாஃப்டாக இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து அப்படியே கடாயில் வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான் வைக்கணும். அப்படியே இதே கடாயில் வைக்கக்கூடாது. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ இதுக்கு மேலே லைட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து காயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து மேலால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம வந்து ஆற விட்டுறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மூடி போட்டு டைட்டாக மூடணும். நம்ம இப்போயே மூடிட்டோம் அப்படின்னா அது வியர்த்து போய் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே பட்டு இந்த மாவு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆறிடுச்சு. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த மாவு எடுத்து நம்ம அதிரசம் வந்து திரட்ட ஆரம்பிக்கலாம். இந்த மாவு வந்து நல்லா புளிச்சு வரணும். அதனால் ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை எடுத்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் ஷேப்புக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு ஒரு ஆயில் கவர் எடுத்துக்கோங்க. இல்லைனா பாலித்தீன் கவர் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக அந்த கவரை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். அந்த ரவுண்டு ஷேப்புக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கையிலேயே தட்டாமல் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். நமக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வந்துடும். எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தாலே போதும். ரொம்ப வந்து தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நடுவில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா அதிரசத்தையுமே நம்ம தட்டி எடுத்தாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உருண்டையை போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிருக்கு. இப்போ அதிரசத்தை போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதிரசம் வந்து போட்ட உடனே நல்லா பூரி மாதிரி இந்த மாதிரி நல்லா உப்பி வரணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு நீங்கள் மாவு பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி லைட்டாக வந்து எண்ணெயை தெளித்து விட்டு நம்ம அதிரசத்தை பொரிச்சு எடுக்கணும்.
இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா லைட்டாக இன்னொரு கரண்டியை வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நம்ம வந்து திருப்பி விடுறப்போ அதிரசத்தை போடுறப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து பிரிஞ்சிருமோ அப்படின்ற பயம் வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தெளித்து விட்டு 2 கரண்டி யூஸ் பண்ணி திருப்பி விட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் எடுக்கிறப்போ ஆயில் நிறைய இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஆயில் எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். இதே போல் எல்லா அதிரசத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம அதிரசம் வந்து பொரிக்கிறப்போ சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நல்லா கிறிஸ்பி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் பொரித்து எடுக்கிறப்போ திருப்புறப்போ மட்டும் பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. உடையாமல் பார்த்துக்கோங்க, பிரியாமல் பார்த்துக்கோங்க. 2 கரண்டி நீங்கள் யூஸ் பண்ணி ஒன்றா போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபைனலாக எடுக்கிறப்போ நீங்கள் அப்படியே எடுத்துடாமல் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டாலும் மேலே இருக்கிற அந்த பகுதி வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆயில் எல்லாமே ட்ரெயின் ஆயிரும். இப்போ இதே போல் எல்லா அதிரசத்தையும் நான் பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எல்லா அதிரசத்தையுமே பொரிச்சாச்சு. இப்போ இது ஒன்று மேலே ஒன்று வைக்காமல் இந்த மாதிரி தனித்தனியாக வைங்க. ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னா ஒட்டிக்கும். இப்போது நம்ம வந்து பொரிக்கிறப்போ எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ வெளியில் எடுத்தோடனே பாருங்கள் கிறிஸ்பி ஆயிடுச்சு. இதை அன்றைக்கே சாப்பிடாம ஒரு டைட்டான ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு டிஃபன்லேயோ போட்டு நீங்கள் டைட்டாக மூடி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். அதனால் நீங்கள் வந்து அதிரசம் வந்து இந்த அளவுக்கு முறுமுறுப்பாக இருக்கே நம்ம சரியாக பண்ணலையோன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நாள் அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2வது நாள் எடுத்து பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற ரெசிபி சாஃப்டான கீ மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அதை லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடலை மாவுடைய வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பேனில் 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த கடலை மாவு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு 1.5 கப் அளவுக்கு சில பேர் நெய் எடுப்பாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் 1 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அப்போ தான் வந்து நமக்கு திகட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த சுகர் வந்து நல்லா கொதிச்சு வந்திருக்கு. ஒரு கம்பி பதம் வரணும். அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தொட்டு பார்த்தாலே தெரியும் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. இப்போது ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டிப்பட்டுரும். நான் வந்து திகட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயிலும் 1 கப் அளவுக்கு நெய்யும் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1.5 கப் அளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் நெய்யாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கிளற அது வந்து நல்லா கெட்டிப்படும். இப்போ கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா நம்ம 1 கப் அளவுக்கு நெய் இது கூட சேர்க்க போகிறோம். அதை ஒரேடியாக அப்படியே சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம சேர்க்குற நெய்யை வந்து நீங்கள் 3 தடவை டிவைட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண அந்த நெய் எல்லாத்தையும் இந்த கடலை மாவு நல்லா உரிய ஆரம்பிக்கும். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நெய் சேர்க்குறப்போ அது நல்லா உறிஞ்சிரும். கடைசியாக வந்து கரெக்டான பதத்துக்கு வர்றப்போ நம்ம சேர்த்த நெய் எல்லாமே மேலால் பிரிஞ்சு வந்து நிற்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் எல்லாமே பிரிஞ்சு மேலால் வந்து நின்றுருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டி மைசூர் பாக் ஆயிரும், நமக்கு சாஃப்ட் மைசூர் பாக் கிடைக்காது. ஸோ எண்ணெய் எல்லாமே மேலே வந்து பிரிஞ்சு வைக்கிற இந்த நேரத்தில் இப்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கணும், அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா மோல்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டே ஒரு மோல்டில் எந்த மோல்டில் நீங்கள் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. டக்குன்னு வந்து நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்ததுமே ஊற்றிடணும், இல்லைனா கட்டிப்பட்டுரும். ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். 1/2 ஹவருக்கு அப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் ஃபுல்லாகவே நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். பட் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக கீ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன்.
இப்போ இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. டெக்ஸ்சரே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். ஸோ நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் கொஞ்சம் கூட மாறாமல் இதே அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டான கீ மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக காஜு கட்லி ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்திருக்கேன். நல்ல முறுமுறுப்பான முந்திரியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ரவைக்கு அடுத்த ஸ்டேஜில் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு சலடையில் வச்சு நம்ம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பால் பவுடர் வந்து இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால நான் சேர்த்துருக்கேன். சப்போஸ் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு முந்திரிக்கு 50 கிராம் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். ஒரு 30 ml அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள் நல்லா நுர வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வரணும். ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி பவுடரை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம முந்திரி பவுடரை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இதை வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். அந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வரணும். அதுதான் சரியான பதம். இப்போ இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போது இந்த கரண்டியில் இருக்கிறதையும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறப்போ உங்களுக்கு எடுக்க வரணும். அப்போ தான் வந்து இது சரியான பதம்னு அர்த்தம். சரியான பதத்துக்கு தான் நம்ம எடுத்துருக்கோமா நீங்கள் செக் பண்ணணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா உருட்டை வரணும். கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல். இதுதான் வந்து சரியான பதம். இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இது திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஆயில் கவர் அப்படி இல்லைனா ஒரு பாலிதீன் கவர் அப்படி இல்லைனா பட்டர் ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டி திரட்டுற கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு திரட்டி எடுத்திருக்கேன். இப்போது இது திரட்டினதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கட்டரை யூஸ் பண்ணி டைமண்ட் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் டைமண்ட் ஷேப் இல்லைனா ஸ்கொயர் எப்படி வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இப்போது இந்த மாதிரி சரியாக ஷேப் வராதது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் திரட்டி நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய காஜு கட்லி ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு லைட்டாக கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க இந்த அளவுகள் கொஞ்சம் கூட மாறாமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக வந்துச்சு. உங்களுக்கும் இதே போல் அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக வரும். ஃபஸ்ட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதிகமான அளவு பார்க்க போகிற ரெசிபி ரசமலாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கிற பாலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து பால் வந்து பொங்கி வரணும். அந்த டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் கூட சேர்த்து பண்ணலாம். எதுனாலும் ஓகே தான்.
பட் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பால் வந்து நல்லா காய்ச்சி பொங்கி வரணும், அந்த டைமில் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அதே போல் நீங்கள் சேர்த்த உடனே வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணக்கூடாது. நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமா பால் இந்த மாதிரி தெரஞ்சு வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு நல்ல அந்த பன்னீர் வந்து கிடைக்கும். ஸோ ரசமலாயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பால் நல்லா தெரஞ்சு பன்னீர் நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட அந்த தண்ணிகள் இல்லாமல் நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சலடையில் மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு கிளாத் போட்டுட்டு அதுக்கு மேலே இதை ஊற்றி நம்ம நல்லா வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதில் வினிகர் சேர்த்து பண்ணதுனால அதில் வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக இந்த மாதிரி மேலால் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி ஊற்றிடலாம். அந்த வாட்டரோடு சேர்ந்து அந்த புளிப்பு தன்மை எல்லாமே வெளியேறிடும். இப்போ இதை நல்லா வந்து டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த சலடை மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே டைட்டாக வந்து ஒரு வெயிட் வச்சிடலாம். மிச்சம் மீதி இருக்கிற தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகி வந்துடும். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ரப்தி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். சாஃப்ரான் வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான். இது கூடவே நீல வாக்கில் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற பாதாம், கொஞ்சமாக பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தான் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து இதில் கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிச்சான நல்ல க்ரீமியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு எல்லோ கலரில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரப்தி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப திக்காலாம் ஆக தேவையில்லை. ஓரளவுக்கு கொதிச்சாலே போதும். ஏன்னா நம்ம இதில் வந்து அந்த பன்னீர் பால்ஸ் வந்து போடுறப்போ நல்லா அப்சர்வ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இந்த பன்னீரில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாகவே ட்ரைன் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா உள்ளங்கையால் நல்லா வந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உள்ளங்கையால் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா அழுத்தி இழுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பன்னீர் பால்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரசமலாயும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு பிளேட்டு அப்படி இல்லைன்னா கவுண்டர் டாப்பில் கூட நீங்கள் வந்து அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போது நல்லா அழுத்தி பிசைஞ்சாச்சு. பார்க்குறதுக்கே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஈஸியாக இதை உருட்டி நல்லா ரசமலாய் ஷேப்பில் நம்ம நல்லா தட்டி எடுத்துடலாம். இது தட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணி கரெக்டான அளவுகளில் நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ஈவனாக ஒரே மாதிரி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதை ஈக்குவலாக அளந்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பால்ஸையும் ஒன்றா சேர்த்து நல்லா உருட்டி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். ரசமலாய் ஷேப்பில் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம். சைட்லலாம் வந்து நீங்கள் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து விரிசல் இல்லாமல் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லா பன்னீர் பால்ஸையும் இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. அதில் வந்து 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த பன்னீர் பால்ஸை வந்து இதில் வந்து நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா கொதிக்கிறப்போ இந்த பன்னீர் பால்ஸை ஒன்று ஒன்றா இதில் போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா குக் ஆகி வரணும். இந்த பன்னீர் பால்ஸ் எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் நல்லா 2 பக்கமும் குக் ஆகி நல்லா வந்து உப்பி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா 2 சைடுமே நல்லா குக் ஆகி நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சில் வாட்டர் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதாவது ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த பன்னீர் பால்ஸை வந்து இந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து இதுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறமா எடுத்து இது இந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம்.
நல்ல வந்து ஒரு சாஃப்டான ரசமலாய் நமக்கு கிடைக்கும். அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறோம். ரசமலாய் வந்து ரொம்ப சாஃப்டாக வரதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸு. சில பேர் வந்து ரசமலாய் செய்கிறப்போ ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரசமலாயை வந்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு இதுக்கு மேலே இந்த ரப்தியை வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரப்தியுடைய அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கி நல்ல வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பே கராச்சி ஹல்வா எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ஒரு விஸ்க் இல்லைன்னா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை. நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வர்ற இந்த டைமில் ஒரு ½ லெமன் பிழிஞ்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிச்சு வர இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ இது கூடவே ஒரு ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் கலரில் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஹல்வா ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கலர் இருந்தால் தான் இந்த ரெசிபி பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த டெக்ஸ்சரும் நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கிடைக்கும். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல். சீக்கிரமாகவே இது கெட்டிப்பட்டுரும். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து கட்டி கட்டியாயிரும். அதனால் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. நல்ல ஒரு ஷைனிங்கான ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த ஹல்வா ரெசிபி பார்க்கவே டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ இது நல்லா கட்டியானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து டோட்டலாக 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ண போகிறோம். பட் ஒரேடியாக ஆட் பண்ணாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம். அது நல்லா அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா அகெயின் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ண அது நல்லா உறிஞ்சிரும் அந்த நெய்யை. ஸோ அந்த நெய் வந்து உறிஞ்சினதுக்கப்புறமா நான் ஒரு டேபிள் ஸ்பூனை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம நெய்யை வந்து ஒரேடியாக சேர்த்துடாமல் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா அப்சார்ப் பண்ணும். ஃபைனலாக வந்து அது மேலால் பிரிஞ்சு நிற்கும். அப்போ தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும். இப்போது இதுக்கு நடுவில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்ஸ்சரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹல்வாவுடைய லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த நெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இப்போ மேலால் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு பபிள்ஸ் மாதிரி வரும். அதே சமயம் கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அதுதான் வந்து இந்த ஹல்வாவுடைய கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பபிள்ஸ் வருது. நம்ம இதை வந்து கிளறப்போ கடாயில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரணும். இதுதான் வந்து இந்த ஹல்வாவுடைய கரெக்டான பதம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மோல்டுக்கு மாற்றிடலாம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் மோல்டு எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து ஸ்டவ்வில் இருந்து எடுத்ததுக்கப்புறமா சட்டுன்னு இதில் ஊற்றிடணும். இல்லைனா வந்து கட்டிப்பட்டுரும். இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதுக்கு மேலேயும் நீல வாக்கில் கட் பண்ண பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையுமே லைட்டாக வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நட்ஸ் எல்லாமே போட்டு கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா இல்லைன்னா ஸ்பூன் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நட்ஸ் எல்லாமே அந்த ஹல்வாவோட ஒட்டி இருக்கும். இல்லைனா நம்ம திருப்பி போடுறப்போ அதிலேருந்து விழுந்துடும். ஸோ இப்போ பார்க்கவே வந்து நல்ல ஒரு லுக்கு கிடைக்கும். ஒரு ½ அன் ஹவருக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். நல்லா செட் ஆகிரும். ½ அன் ஹவருக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. சைட்ஸ் எல்லாமே நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த ஹல்வாவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஒரு நைஃப் இல்லைனா கட்டர் வச்சு கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதை நான் உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு திக்னஸில் நீங்கள் வந்து ஒரு மோல்டு செலக்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கே டெக்ஸ்சர் ரொம்ப அழகாக இருக்கும். அதோடைய கலராக இருக்கட்டும், டெக்ஸ்சராக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. அளவுகள் மட்டும் மாறாமல் கரெக்டாக நீங்கள் பார்த்து செஞ்சாலே போதும். பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சரில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி ரெடி. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற 6 வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபியை இதே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக வரும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.